இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் யாருன்னு தெரியுதுங்களா? விஸ்வாஸ் குமார்னு பேர். இவர் வந்து விமான விபத்து ஒன்று நடந்தது இல்லைங்களா? ஒரு 200க்கும் மேற்பட்டவங்களும் உயிரிழந்தாங்க. அதில் அதிசயமாக வானத்திலிருந்து பறந்துகிட்டு இருக்கிறப்ப குதிச்சு உயிர் தப்பிச்சவர் அப்படின்னு சொல்லி இந்த உலகமே நம்பிட்டு இருக்கு இல்லைங்களா? அவர் தான் இவர். இந்த விமான விபத்தை பற்றி வீடியோ போடுங்க, நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட. விமான விபத்தை பற்றி வீடியோ போடுங்க, நிறைய வியூஸ் வரும், நிறைய மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொய் சொல்கிறவங்க, ஏமாத்துறவங்களை கண்டாவே எனக்கு மிகப்பெரிய அலர்ஜிங்க, பிடிக்காது. அது ஏமாத்துறவங்களை கண்டா அதை விட பிடிக்காது. பொய் பேசுகிறவங்கள எப்பா என்ன மனுஷங்கடா அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள போகவே மாட்டேன். அதனால இது நமக்கு தெரியும். நீங்கள் விபத்து அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கு இல்லைங்களா? நீங்கள் அப்படியே நம்பிக்கிட்டே இருங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்காதனால இந்த விமான விபத்தை பற்றி நான் பேசலை. ஏன்னா இப்போ பாருங்களேன், இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இதில் ஒரு ஏமாத்துற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா அவரே சொல்கிறாரு விமான விபத்திலிருந்து நான் குதிக்கலை. Did anybody help you, or you after that you came out on your own? How did you jump from the aircraft? I'm not jumping. Okay. I just walk out in it. Okay. Then ambulance coming in. You did walk out on the building or? No, in floor. On the floor. Yes. குதிக்கல, அதாவது ஒரு என்ன சொல்றது, எனக்கு வேற இங்கிலீஷ் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கீழே. No, in floor. On the floor. Yes. அதிலிருந்து நான் இறங்கி நடந்து போனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தா சொல்கிறாங்க. ஆனால் விமானம் வந்து ஒரு கட்டடத்து மேலே நிற்கிது, அதுலேயே முரண்பாடு இருக்குது. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். அவர் நல்லா உள்ளே போகிறார். போயிட்டு இப்போ நமக்கெல்லாம் சோசியல் மீடியாவில் அந்த உலகமே பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கிற வீடியோ எந்த வீடியோ? அவர் உள்ளேருந்து நடந்து வருவார், நடந்து வந்து ஆம்புலன்ஸில் ஏறி போகிற மாதிரி தான் வீடியோ வந்திருக்கும். ஆனால் அந்த உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவர் எங்கேருந்து வந்தார்? விமான விபத்து உள்ளேருந்து நடந்தது இல்லைங்களா? அதில் ஏகப்பட்ட ஃபயர் ஆகிருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்குள்ளேருந்து இவர் எப்படி வந்திருப்பார் அப்படின்னா இப்படி தான். ஏன்னா அவர் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வர்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த சோசியல் மீடியா எல்லோரும் என்ன உள்ளேருந்து வர்றதை மட்டும் காட்டினாங்க, உள்ளே போகிறத யாரும் காட்டலை. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாகவே உங்களுக்கு புரியும். இப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ இவரே உள்ளேருந்து வராரு, உள்ளேருந்து வந்துட்டு நான் வந்து அதிலிருந்து உயிர் தப்பித்தேன். எப்படி தப்பித்தேன்? ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் விமானம் மாட்டிச்சு, அதிலிருந்து ஒரு டோர் ஓப்பன் ஆச்சு, அதிலிருந்து நான் நடந்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுக்குறாரு. அப்படின்னா இந்த உலகத்தில் சோசியல் மீடியாவில் என்ன பரப்புதாங்க, விமானம் மேலே பறக்கவே அவர் குதிச்சு உயிர் தப்பிச்சிட்டார் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுவே உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவை காட்டியிருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்போ இதிலிருந்தே எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறதில்லை அப்படின்னா, எனக்கு எப்போவுமே உண்மையாக இருக்கணும்னு நினைப்பேன். பொய் பேசுகிறவங்களையும் ஏமாத்துறவங்களையும் கண்டால் நமக்கு ஒரு அலர்ஜி, வெறுப்பு. அதனாலேயே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் எடுக்கிறது இல்லை, பேசவும் வேண்டாம்னு நினைக்கிறது. ஆனால் இந்த ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இதுக்கு மேலே நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும், எது உண்மை எது பொய். உண்மையாகவே இது விபத்தா, இல்லை இந்த விஸ்வாஸ் குமார் உண்மையாகவே வானத்திலிருந்து பறக்கிறப்ப குதித்து தப்பிச்சாரா, இல்லை அங்கே விமான விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி அது அவர் சொல்கிற மாதிரி டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகி அதிலிருந்து வந்து அதுக்கப்புறம் விமானம் வெடித்து அப்புறமா இவர் தப்பிச்சார் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை விமான விபத்து நடந்துருச்சு, அதுக்கப்புறம் இவர் அந்த விமான விபத்து நடந்ததுக்கப்புறம் அதுக்கு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வராரு அப்படிங்கிற விஷயத்த நம்புறீங்களா? உங்கள் அறிவுக்கு நீங்கள் தான் வேலை கொடுக்கணும். நான் அது விஷயத்தை உங்கள்கிட்ட காட்டுறேன். இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும்.